கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே கோவிந்த நாமத்தை தினம் தினம் துதிப்பேனே கோவிந்தா 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 என்று நான் பாடுவேனே. ஓம் நமோ நாராயணா. நாராயண மகே நமச்சிவாய நமகே. கலகம் சங்கத்தில் கலகம், வேணிலும் கலகம், அவசியம் கலகம் உண்டு. நீமன் நாரதரா, நான் நாரதரா, சந்திப்போம் சிந்திப்போம். நாராயண மகன். சாமி, நான் தான் நாரதர். சாமி, தாங்கள் தான் உண்மையான நாரதரா? ஆமாம். இதற்கு முன்பதாக ஒருவர் வந்தாரே, அவர் டூப்ளிகேட் நாரதர். ஓ சாமி, ஒரு சின்ன தூங்குறாரு, எழுப்பிடுங்கம்மா. நாரதர் வந்திருக்கான்னு சொல்லி எழுப்பிடுங்க. ஒரு சிறிய சந்தேகம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் மடியில் வீணை தொங்க வேண்டுமே? ஆமாம். வீணை செய்ய சொன்னேன், ஆசாரி தண்ணியை போட்டு தூங்கிட்டான். மற்றொரு சந்தேகம். சொல்லுப்பா, கேளு. என்ன சந்தேகம் வந்தாலும் கேளு, முக்காலமும் தெரியும். தாங்கள் தான் உண்மையான நாரதா? ஆமாயா. தாங்கள் தான் உண்மையான நாரதனால் கையில் செப்பலா கட்டை இருக்க வேண்டுமே? சப்தத்தால கட்டை அது ஏன் கொண்டு வரலன்னு கேக்குறீங்க. ஆமா, அதானே. ஏன்னா சப்தங்கள் தான் சுரங்கள், அது எதுல வேணாலும் வரலாம். கேக்குதா? அம்மா வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, மீண்டும் சந்தேகம். எதை வேணாலும் கேளியா? சந்தேகம் கேட்பதால் உங்கள் தாங்கள் கொண்டு நீங்க எதெல்லாம் சொல்லுவதற்குத்தானே நான் எவ்வளவு சந்தேகத்தை இது பண்ணி குடும்பத்திலே என்னையே சந்தேகப்படுற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கேன். சாமி, தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் பூநூல் தொங்க வேண்டுமே? நமக்கு பூநூல் சொன்னே 6 மீட்டர் வரும் என்று சொன்னார்கள். 6 மீட்டர் ஊர்ல நமக்கு 300 ரூபாய்க்கு செலவு வைக்கணும் தேவையில்லை. சாமி, மீண்டும் மன்னிக்கவும். மீண்டும் சிறிய சந்தேகம். ஏதா இருந்தாலும் கேளியா? தாங்கள் தான் உண்மையான நாரதர்? ஆமாம். தாங்கள் தான் உண்மையான நாரதர் என்றால் உடம்பில் சந்தனம் பூசி கொண்டுள்ள? நான் சந்தனம் பூசுவோம் என்று நினைத்தேன். 5 கிலோ தேவைப்படுகிறது, அதனால் பூசவில்லை. அதனாலே ஆணை மகத்தனே. சாமி, கேளுப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் கேளுங்க. எதை கேட்டாலும் சொல்லிடுவீங்க. சொல்லத்தானே வந்திருக்கேன். நானும் இத்தனை வருஷமா கலை உலகத்துல இருக்கேன். சரி, நம்ம டான்ஸ் ராணி இருக்குல்ல, எப்போ வயசுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க. அது மாவணி மாசம் 23ஆம் தேதி மதியம் 1:45. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தானே அது ஆக்குனதே. சரி, சந்திப்போம். ஆனை முகத்தனே, 5 கரத்தனே நாராயணா, அந்த விநாயகப் பெருமானை வணங்கி வணங்குவோமா? எப்படின்னு கேளுங்க. அப்படியா? வரட்டும், சந்திப்போம் சிந்திப்போம். அந்த லோக்கல் நாரதரை வர சொல்லுங்கள். லோக்கல் தனை நாடி நாரதல் புகழ் பாடி தனை நாடி நாரதல் புகழ் பாடி வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி வல்வினை போக்கிடும் வரதனையே நாடி ஓம் நமோ நாராயண 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 நாராயண. ஏய் நாராயண, அடே டப்பாங்குத்து பாட்டாயா அது? பெருமாளுக்கான பாட்டியா? அது பெருமாள் பாட்டியா? பெருமாள் நாரதர் தானே. நீண்ட நாளுக்கு அப்புறம் நான் தெரியாம ஒரே ஒரு சந்தேகம் பண்ணி கேட்டுக்கவா? யாரோ ஒருத்தர் நாரதர் வந்திருக்கான்னு எழுப்பு சொன்னேல, அவ எந்திரிச்சு நீ நிக்கும் போது உன்னை முகரைய பார்த்துட்டு மறுபடியும் தூக்கம் வந்து தூங்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல நாரதர்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு சிந்தனையில அதுக்கப்புறம் வள்ளிதேவன நாடகம் பார்க்க வருவாங்களையா? அப்படி இல்லைந்தா அந்த அம்மா அப்படி மல்லா கடந்து எந்திரிச்சு நாரதர் வந்தவன ஒரிஜினல் நாரதர் யாரும் தெரியும் உங்களுக்கு? இது அதிர்ச்சியில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பாகிறது? அதெல்லாம் எந்த பொறுப்பு. இங்க பாரு, உண்மையிலே உன்னை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேளுங்க, நியாயமா எனக்கு கோவம் தான் வந்திருக்கணும். எதுக்கு எனக்கு உங்களை பார்த்தோன்னே எதுக்கு எனக்கு சந்தோஷம் வருதுன்னா, இந்த பூலோகத்துல இறைவன் அதாவது பிச்சை எடுப்பது கேவலமானது இல்ல. எம்பெருமான் சிவபெருமானே முடிசார்ந்த மன்னனும் இறுதியில் பிடிசாமன்னு கையில திருவோட்டு வச்சு பிச்சை எடுத்திருக்காரு. அப்படி இந்த பூலோகத்துல எத்தனை தெய்வத்தின் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருப்பீங்க? ஒரு ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆஞ்சநேய வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கலாம்? நீண்ட நாட்கள் எனக்கு ஒரு ஆதங்கம், என் வேஷம் போட்டு யாரும் பிச்சை எடுக்கலன்னு. ஆனா உங்களை பார்க்கும் பொழுது இந்த பூலோகத்துல என் வேஷம் போட்டு நீங்களும் பிச்சை எடுத்து அதற்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? எனது மகிழ்வாக உள்ளது. நன்றி.
சனி ஏன் சைக்கிள்ல வருது? ஏன் முதல்ல கோயில் மேடை நாகரிகம் முக்கியம். கோயில் குழப்பம் என் வேஷம் பிச்சை எடுக்கிறேன். டேய் நாரதரை பாக்கல யாரா நாரதர்? பிச்சை எடுத்து போய் வேஸ் நீங்க நாரத மகரிஷி என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்னைய பாக்கல உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவுக்கு நாரதர் வேஷம் போடுவாங்க. அது மாதிரி கூட இல்ல. அது மாதிரி நினைக்கிறீங்க. அதுல கூட நீ சேர்க்க முடியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நான் எதுக்கு பிரச்சனை? நாரத மகரிஷி நான். சரியா? நாரதர் நானா நீங்களா? முக்காலம் உணரக்கூடிய நாரதர் நான். எனக்கு தெரியும். தாளக்காரர் அக்காவும் எனக்கு தெரியும். டேய் நான் முக்காலம் நின்று தாளக்காரர் அக்காலும் தெரியுமா? கூடு விட்டு கூடு வாங்குற தன்மை எனக்கு உண்டு. ஐயா நீங்க கூடு விட்டு தான் கூடு வாங்கிருக்கீங்க. நான் வீடு விட்டே வீடு வாங்கிருக்கேன். வீடு விட்டு வீடு வாங்கிறியா? ஏய் அது திருட்டு பையன் பண்ற வேலைடா. திருட்டு பையன் இல்ல. நாரதர் நான் தான் நாரதர். 18 புராணங்களை எழுதக்கூடிய மகரிஷி. புராணம் நான் படிச்சவன். 14 லோகம் போகக்கூடிய. அதெல்லாம் விமல சுதலம் திராதல மகாதர விசாதல பாலம் பிரதாகம் சொல்லிருக்காங்கல்ல. அம்மா தூங்குறா இல்ல? பேரே வரலையே. யாருக்கு வரல? எனக்கு வரல. புராணத்தில் இருக்கக்கூடிய புராணத்துல இருக்க ஒரு நாரதர். நாரதர் நான் தான் நாரதர். புராணத்தில் இருக்கேதானே நீ? ஆமா. அப்ப என்னென்ன புராணத்தில் இருக்க உனக்கு தெரியணும்ல? புராண பேர் மட்டும் சொல்லு. புராணம் நீ உண்மையான நாரதர் ஒத்துக்கிட்டு புராணம் போயிரேன். இங்கங்க எவ்வளவு சவுடா இருந்தா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா யாரா காதுல பூ சுத்தணும் யாரா கேன போய் வருவேன் அவன்ட்டு போய் நோர்ல இப்படி போடா அப்படி போடா அப்படி சொல்லாதீங்க. ஒரு விஷயம் தெரியாம வந்ததோட பஞ்சாயத்துல அந்த பேசுற தொனி இருக்கு பாத்தியா? அது என் மனதை புண்ணாக்கி கொண்டிருக்கிறது. செய்யும் தொழிலே தெய்வம். புராணம் தெரியும் தெரியாம நாரதர் தானே நீ? நான் நாரதர் நீ நாரதரா? நாரதரா புராணம் தெரியும்ல? நான் நாரதரா நீங்க நாரதம் பாப்போம். புராணம் தெரியும்ல? புராணம் தெரியுமா? பேசுமா? வாயா. பரமபுராணம் பத்மபுராணம் பரமபுராணம் பாலபுராணம் பாமரபுராணம் மத்தியபுராணம் குருபுராணம் பிரமாணபுராணம் பிரமணிகை வையபுராணம் அக்னிபுராணம் வாயுபுராணம் கருடபுராணம் கண்டபுராணம். நீ நாரதர் தானே? எங்க சொல்லு. இப்பதான் சொல்லினேன். சொல்ல சொல்ல என்ன உசுரை கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உசுரை கொடுத்து என்ன சொன்ன? என்ன புராணம் பிரம்மபுராணம் பத்மா ஏன் இப்ப உசுரை கொடுத்து அண்ணே ஏய் யூடியூப் எடுக்கல சொன்னா இல்லையா? ஊர்காரோட ஏமாத்தலாம். ஏய் சொன்னது நானப்பா. உசுரை கொடுத்து தங்கச்சி சொன்னா ஏய் சொன்னது நாயா? எவ்வளவு சவுராவளா பார்த்துக்கிட்டு சொல்லுது சொன்னியா? அப்ப நான் சொல்லும்போது நீ சொன்னியா? தூங்காம கவனிக்குது அதான் முக்கியம். அப்படியா? வேகமா சொன்னதா நான் கவனிக்கல. பொறுமையா பேசுவோம். நிறுத்தி சொல்லுவான். அப்ப தெரியும்ல? பேசுவான். வா. பிரம்மபுராணம் பத்மபுராணம் உண்மபுராணம். உண்மபுராணம் ஒரு புராணமே இல்லையடா. புராணம் இல்ல. அப்புறம் உருமபுராணம். உருமபுராணம் பேர் இருக்கா? உருமபுராணம் இல்லங்க கூர்மபுராணம். ஓ கூர்மபுராணத்தை எப்படி சொன்னியா? பவிஷ்ய புராணம் பராகபுராணம் பராகபுராணம் நான் சொல்லிட்டேன். அடுத்து தெரியல தெரியல நாரதர் இல்ல கால்ல விழுந்து கும்பிடு. யாருக்கு தெரியல? உனக்கு நாரதர்ரா அவர்களோட தகுதி என்ன தெரியுமா? ஐயா நாரதர்னா தெரியாம வருவாங்க. 33 கோடி தேவர்கள் எந்திரிச்சு நிப்பாங்க. யார் வருவாங்க? அவதானே சிறப்பு எனக்கு உண்டு. இவ்வளவு ஐயா பராசமர் குடும்பத்திலே சென்று மிகப்பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியவன் இந்த நாரதன். நானும் குடும்பத்துல போய் சரித்திரத்தை ஏற்படுத்தி இருக்கேன். என்ன குடும்பத்துக்கு போன? மயில்ல ஏறி போய் சுத்தி வாடா அப்பதான் உனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும். அப்படி என்ன சிவன் வச்சார போட்டி? நீ நாரதன் தானே? அந்த கதை தெரியும் உனக்கு? யாருக்கு? வா பேசுவோம். உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரலோ அவன் முருகன் மயில்ல ஏறி இரு போட்டியா தானே? போட்டினா முருகன் என்ன பண்ணாரு? முருகன் என்ன பண்ணாரு? மயில் ஏறி உலகத்தை சுத்தி வந்தாரு. போனார்ல. ஆனா விநாயகர் என்ன பண்ணாரு? அப்ப தாய் தந்தை தான் முக்கியம். தாய் தாப்பன் தான் உலகம் அப்படின்னு தாய் தாப்பனை சுத்தினாரு. போட்டி என்ன? உலகத்தை எப்படி முருகன் சுத்தணும்? ஆமா இதானே நான் கேக்குறேன். முருகன் தன் வாகன மயில் மேல சுத்துறாருல, இதுக்கு இத செஞ்சிருக்கலாமே. நீ மயில சுத்தான்னு சொன்னது ஒத்துக்கிறேன், நியாயம் தான். அந்த கதை நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த உலகத்தை ஒரு நொடியில சுற்றக்கூடிய தகுதி மயிலுக்கு கிடையாது. சரி அவங்க மாமே பெருமாள் இருக்காருல, பெருமாள் ஒரு வாகனம் இருக்குல்ல, என்ன கருடன். அந்த கருடன் மீது ஒருவேளை இரவல் வாங்கி அதுல முறிய சுத்தி இருந்தா ஒரு ரொட்டி பொழுதுல இந்த உலகம் சுத்தி இருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லணும். பாரு என் கதையை நீ தப்பு சொல்லாத, என் சிந்தனை தப்பு சொல்லாத. நான் ஒண்ணும் தவறா நான் பேச மாட்டேன். அப்ப முறிய எதுல போய் சுத்தி இருக்க முடியும்? ஐயா முறிய மயில ஏறி கருடனா போயிருக்கனா? மயில்ல முருகன் கருடனா போயிருக்கனா? முருகன் தான் சுத்தினா இருக்கு. என்ன கதை பேசிட்டு இருங்க சாமி இருங்க சாமி. என்ன பேசிக்கிறீங்க? நான் பேச மாட்டேன். நீங்க பேச மயில் ஏறி சுத்தினா இருங்கப்பா இருங்கப்பா. அப்புறம் சொல்லி இருங்க. அப்ப நான் போய் சொல்றேன். விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் விவாதத்தை நிப்பாட்டீங்க? சாமி ஏதோ கீழே இறங்கி வர போல ஒரு சத்தம் கேக்குது. டேய் வந்துட்டனே. நீங்க எப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா சாமி மாதிரி தெரியல. யார பார்க்கல? தெரியலையா? நாராயணா என்றும் பாராயணம், நாராயணா என்றும் பாராயணம், நலம் யாவும் தருகிறோம்
பேர் யாரு? டேய் 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 இங்க இந்த நாரதர் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. நீங்க 2 பேர் யாரு? நீ யாரா? நான் தானப்பா அகில மற்றும் நாரத மகரிஷி. நான் மேலோகம் மற்றும் பூலோகம் மற்றும் நாரத மகரிஷி நான் தான். இப்ப நாங்க 2 பேரும் நாரதர் இல்லையா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் பஞ்சாயத்தை தீர்க்க வைங்களா? பஞ்சாயத்தை தீர்க்க வரும் நாரதரே, நாரதர் மகரிஷியே நான் தான். எங்க 2 பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து. முருகன் எப்படி வெகு விரைவாக உலகத்தை சுத்தி இருக்கலாம்னு. டேய் பேச்சுற பாட்டியா முதல்ல. முருகன் மயிலேறி சுத்தினா இருக்கிறேன். மயிலை விட வேகமா இரியா. மயிலை விட வேகமா போறது கருடே. மயிலோட வேற முருகன் மயிலை சுத்தினா. இவர் உண்மையா நாரதர் தானே? பஞ்சாயத்தை விட்டு வச்சுக்கோ. நான் சொல்றேன் உலகத்தை வேகமா முருகன் சுத்தி இருக்கணும்னா கருணெல்லாம் சுத்தி இருக்கணும். நியாயமான தீர்ப்பு நீங்க சொல்லுங்க. 2 பேர் சொல்றது நியாயமே இல்லை. முருகன் உலகத்தை சுற்றி வருவது மயில் ஏறி வேகமா சுத்தினாலும் சுத்த முடியாது, அந்த கரடு மேல ஏறி சுத்தினாலும் சுத்த முடியாது. வேற முருகன் உடனேயே உலகத்தை சுத்தி வரதா இருந்தா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்கி கட்டிங்க போட்டா உலகமே அவரை சுத்தி வந்திருக்கும். நாராயண நமகே, நாராயண நமகே. ஏய் யாராது பஞ்சத்துல எப்படி வரும் நாரதரு? ஏண்டா போதையில சுத்துறதாடா உலகத்தை சுத்துறது? ஒரு நிமிஷத்துல காலி பண்ணி போயிட்டானே முருகன் 100 ஆளே காணாம. இப்ப தோல்வி ஒத்துக்கிறேன். நான் தான் உண்மையான நாரதர்னு. எதை ஒத்துக்க மாட்டேன்? உண்மையான நாரதர் எதை ஒத்துக்க மாட்டேனா? உண்மையான நாரதர்னா சாதாரண கிடையாது. 5 புலன்களையும் அடக்கி இருக்க வேண்டும். ஆசையுமே ஒடுக்கி இருக்க வேண்டும். எருகனா பெண்ணாசி இருக்க கூடாது, மண்ணாசி இருக்க கூடாது, பொன்னாசி இருக்க கூடாது. ஐயா பெண்ணாசி மண்ணாசி எல்லாம் இருக்கலாம். அப்படி இல்லாம இருக்கிறவன் யார் தெரியுமா? அவனைத்தான் பிரம்மச்சாரின்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சாரி இல்ல, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசை வேணாம்னு இருந்தவர் யாரு? பிரம்மச்சாரி. நான் மட்டும் தானே நாரதர்? நான் தானே இல்ல இல்லைங்கிற? இல்ல இல்ல. ஏ நாரதர் தான்டா அனைத்து ஆசையும் வெறுத்தவரே. ஐயா ஆஞ்சநேயர் இருந்தார்ல. என் பேச்சுக்கு எதிர் பேச்சு. எதிர் பேச்சு இல்லடி வக்கிரண்டி ஆப்பு. இப்ப இரு சரி வா ஓ வண்டிக்கு வரேன். பாப்போம் எப்ப நீ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சியோ விவரத்தை குதிப்பான். இப்போ ஒரு பிரம்மச்சாரி என்ன செஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரினா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் வெறுத்துட்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க கூடாது. அப்பனா பொண்டாடி இருக்க கூடாது, பிள்ளை இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே பிரம்மச்சாரி. உண்மை. ஆனா நான் சொன்ன நீ பிரம்மச்சாரி பிறவியில நீ யார சொன்ன பிரம்மச்சாரி? ஏன் ஆஞ்சருக்கு பிள்ளை இல்லையா? இல்ல இருக்கே. என்ன பேசுற நீ? எப்படின்னு கேக்குறீங்க? அப்படியே அப்படியே வேஷம் போட்டு வந்தா நீ நாரதர் ஆயிருவியா? சும்மா நீங்க வேஷம் போட்டு வந்து ஊரை ஏமாத்த. யார் ஏமாத்துறா? ஏய் நிரூபிச்சு காட்டிட்டேனா? யாரோ லோக்கல் நாரதர் வருவே அவன்ட்ட போய் பேசணும். நீங்க பெரிய வரவர ஆஞ்சரிய பெருமானுக்கு பிள்ளை. சாமி இந்தாங்க தண்ணி குடி. இப்ப என்னத்த பண்ணி கிழிச்சானு இவனுக்கு தண்ணி. இங்க பாரு ஆஞ்சநேய பெருமானுக்கு பிள்ளை உண்டு. எப்படி? ஆனால் கூடி பிறக்க கிடையாது. சொல்லுங்க கூடி பிறக்கல. இரியா பிள்ளை இருக்குல்ல. இல்ல இல்ல. காரணம் என்னன்னா கூடி பிறக்கல. அவர் இலங்கைக்கு சென்ற பொழுது சரி அவர் வியர் துளியை ஒரு மீன் விழுங்க. அந்த மீன் விழுங்கியனாலதான் அதான் கரு உண்டாச்சு. கரு உண்டாகி பிறந்தானே பிள்ளை. அவன் பேர் என்ன? மச்சவல்லவன் பேரு. மகரத்து மச்சவன் பேரு. அப்ப ஆஞ்சநேய திருமணம் பண்ணிக்கல. ஏன்? தனக்கு பிள்ளை இருக்குன்றதுனால அவர் திருமணம் பண்ணிக்கல. ஏன் திருமணம் பண்ணிக்கல? நீ பிரம்மச்சாரியா? ஆனா ஏய் என்னடா அது? ஏன் எதுக்கு அப்ப இந்த நாரதர் வந்த? ஆஞ்சநேயர் ஏன் திருமணம் பண்ணிக்கல? ஆஞ்சநேயருக்கு அவர் கூடி பிறக்கலனாலும் அவருக்கு மகன் மச்சவல்ல ஒரு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருக்கேன்னு அவர் திருமணம் பண்ணல. ஏ கல்யாணம் பண்ணனால பிரம்மச்சாரி இல்லடா. கல்யாணம் பண்ணாததுக்கு பிள்ளை இருக்கதான் காரணம். பிள்ளை இருக்குன்றது உண்மையா இருக்கலாம், கல்யாணம் பண்ணாதது உண்மையா இருக்கலாம். திருமணம் ஏன் ஆஞ்சநேயர் பண்ணல? சொன்னனே குழந்தை இருக்குன்றதுனால பிள்ளைக்கு திருமணம் பண்ணல. அது கிடையாது. குரங்கு இழுத்துட்டு போச்சு தெரியுமா? குரங்கு இழுத்துட்டு போச்சா? ஆமா ராமாயண கதையில வாலி சுக்ரீவன் அண்ணன் தம்பி. வாலின்ற தம்பி மேல கோவிச்சுக்கிட்டு தம்பியை விரட்டிட்டு தம்பி மனைவி சுக்ரீவனுடைய மனைவிய வாலிய அதாவது வாலி வந்து சுக்ரீவன் முண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமா ராமன் முண்டாட்டி யாரு கூட்டி போனது? ராமன் முண்டாட்டி ராவணன் கூட்டி போனா. சுக்ரீவன் முண்டாட்டி வாலி கூட்டி போனா. சுக்ரீவன் முண்டாட்டி வாலியும் கூட்டி போனா. ராமன் முண்டாட்டி ராவணன் கூட்டி போயிட்டான். ஆமா அதுக்காக இந்த ஆஞ்சநேயன் கல்யாணமே பண்ணிக்கிறாம இருந்துக்கிட்டான். ஏன்? அவங்க 2 முண்டாட்டி கூட்டி போயிட்டா நம்ம கல்யாணம் பண்ணோம், நம்ம முண்டாட்டி எவனா கூட்டி போயிடான்றக்காக ஆஞ்சநேயர் கல்யாணம் பண்ணல. கை தட்டலாம். இந்த நாள் இந்த விளக்கத்தை
மிகவும் சிறப்பாக உங்கள் முன்பாக பேசிய நாரதர் சூப்பர் ஸ்டார் நாரதர் அவர்களுக்கு உங்களது சார்பாக எங்களது சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். ஜோரா கைத்தட்டுங்க. நான் ஏதோ சொல்லி சமாளித்து போய்கிறியா அவகிட்ட மாட்டி விட பாக்குறேன் நீ. நாராயண நமக. இதுக்கப்புறம் இந்த ஆள் வந்தா கரண்ட காலை ஒடிச்சு இப்படி ஒடிச்சு என்னடா என்ன அவர் பொண்டாட்டி இவர் கூட்டி போனா இவர் பொண்டாட்டி அவர் நம்ம கல்யாணம் பண்ணா நம்ம பொண்டாட்டி கூட்டி போறேன்னு ஆச்சரிய கல்யாணம் பண்ணலையா? இந்த பையன் மருதம் குடி நாரதரா? இதை கேட்டா எனக்கு மருந்த குடிக்கிற மாதிரி ஞாபகம் வருது. ஏய் இப்போ ஒன்னு கேட்டு போல சாமி நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்படியே கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னை பாவம் ஆளுலே நீங்க நினைக்கலாம். நீங்க எத்தனை பேரா சந்திச்சிருக்கலாம். வேற யாரா காதுல பூச்சுட்டனே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்லிட்டு உங்க கால்ல இப்ப வரைக்கும் நீ திருந்த மாட்டேன். நான் ஏன் திருந்தேன்? தப்பு நினைச்சு வருந்த மாட்டேன். யாரு நான் ஐயா தப்பு சரி குதிப்பவா. இப்ப ராமாயணம் பேசுறேல பேசுவோம். ராமாயணத்தை யார் எழுதுனா? ராமாயணத்தை கம்பர் எழுதினாரு. கம்பர் மட்டுமா எழுதினாரு? வால்மீகி எழுதினாரு. அது ஒட்டக்குத்தர் எழுதினாரு. ஏய் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில். முதல்ல சமஸ்கிருதத்துல எழுதுற வால்மீகி. ஆமா. தமிழாக்கம் பண்ணது கம்பர். கம்பர் ஒட்டக்குத்தர். அதனால படிச்சவன் பாட்டை கொடுத்தா ஏட்ட கிழிச்சான். ஏட்ட கிழிச்சானா? ஏய் சரி அது அப்படியே வச்சுக்கோமே. படித்தவன் பாட்டை கொடுத்தான் எழுதிய ஒட்டக்குத்தரன் ஏட்ட கிழித்தான். அப்ப அவனுக்கு தெரியும். ராமாயணம் படிச்சிருக்க. ஏங்க அப்ப ராமாயணம் படிச்சா ஒட்டக்குத்தரன் சொன்னீல ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தரன் பேரு? ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தரன் பேர் வந்து தெரியல மாட்டிக்கிட்டியா? ஓடா வெறிய அறிவாளி வர வள்ளிய குட்டியா நான் வள்ளிய பேசிக்கிறேன். வள்ளிய குட்டியாடா? நான் தெரியல நான் சொன்னேன். ஏன் மறிக்கிற? யாரு? வள்ளிய வர சொல்லு. ஏய் ஒட்டக்குத்தரன் ஏன் பேர் வந்துச்சு? வள்ளிய வர சொல்லு. தங்கச்சி தூங்குமா 6 மணியா போல வந்தா போதும் மாலை மாத்த. 6 மணிக்கு வந்தா போதுமா? நீ வந்தா நான் பாத்துக்கறேன். அது வரைக்கும் நீ என்னடா செய்ய போற? நீ என்னடா அப்புறம் நாய சொல்லி தெரியல. ஒட்டக்குத்தருக்கு ஏன் ஒட்டக்குத்தர் பேர் வந்துச்சு? தெரியாம ஊரு காசு சும்மா கொடுக்குறாங்க. எங்க சொல்லு பாப்போம். ஐயா ஒட்டக்குத்தன் ஏன் பேர் வச்சாருன்னா வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்தனால ஒட்டக்குத்தன் பேர் வந்துச்சு. ஏய் கை கட்டின ஒரு அண்ணனுக்கு நன்றி. என்ன ஓட்டு ஒண்ணா திரும்புது? ஏய் நீ தெரிஞ்சு சொன்னியே தெரியாம சொன்னியா? உண்மையில விளக்காதான். தெரிஞ்சு தெரியாம அப்படி சொல்லப்படாது. இதே எரிச்சலா வர்றது. உண்மையில படிச்சது சொன்னியா? படிச்சு சொல்லிக்கு தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ? சரி விடு. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சனால ஒட்டக்குத்தன் பேர் வந்துச்சு. எல்லாம் நீ படிச்சவன் சொல்றீல. அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி மாதிரி ஒட்ட வச்சார்? ஆர்னர்ல சொல்லு வா பாடு. இருக்குல என்ன கவி இருக்கு நீங்க பாருங்க. என்ன எழுதுகிற நீ? எனக்கு தெரியும்டா. இவ்வளவு விஷயம் தெரியாம இருப்பேன். சரி விடு. என்ன கேக்குறீல? என்ன கவி பாடுறாரு? நான் பாடுறேன். நீ படிச்சிருக்கல? நான் பாடினதுக்கு அப்புறம் அதை நீ பாடுவியா? பாடி நான் ஒட்டக்குத்தல் எப்படி விக்கா விக்கா வித்தாவ போய் அக்காட போய் வெக்காட சொல்ல அப்பாட தீ வெப்பாட போய் நைத்தான தர சேவித்தே ஆள பாரா. ஏய் மரியாதை முக்கியம். இருங்க நாடகம் எப்படி நான் வந்து ஏதாவது ஒரு அசிங்கம் பேசுனாயா? இல்ல இல்ல விக்கா விக்கா நொக்கா நொத்தன யார கேக்குறேன்? ஏய் ஏய் சண்டால டேய் யார் அப்படி சொன்னா? யாரா டூப்ளிகேட் நாரதர் வருவே அவன்ட்ட போய் பேசணும். அடே ஏய் ஒட்டக்குத்தர் பாடின கவி கேட்டேல? விக்கா விக்கா நொக்கா நொத்தன. அடே ஒட்டக்குத்தர் பாடின கவிடா. விடு. உனக்கு இந்த கவி பிடிக்கல. உனக்கு பிடிக்காத கவியை பேசல. சரி வா ஒட்டக்குத்தர் வேணாம். பேசு. கம்பரை பற்றி பேசுவோமா? பேசுவோம். கம்பன் விட்டு கட்டு தரியும் கவி பாடும் சொல்லிருக்காங்க. படிச்சிருக்கீல? படிச்சிருக்கோம். வா கம்பர் எந்த ஊரிலே பிறந்தார்? கம்பர் எங்க பிறந்தார்னா திருவலந்தூர்ல பிறந்தாரு. சோழ நாட்டிலே திருவலந்தூர் தஞ்சை எரிகளே. கை விடுவே. உண்மையிலே பாராட்டுறேன். உண்மையிலே நீ படிச்சுதான் தெரியா? அப்புறம் படிக்காம என்ன பைத்தியக்காரனா? உண்மையிலே சோழ நாட்டிலே திருவலந்தூரிலே பிறந்தார் கம்பர். நான் உண்மையிலே நீ எச்ச ஆளா இருப்ப. 2 அடியில உன்னை அடிச்சு சாத்துடலாம்னு பார்த்தேன். ஓட்ட முடியாது. யாராவது ஓலப்பாம்பு மாதிரி வருவேன். பரவாயில்ல. உண்மையிலே கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. இப்பதான் நீ மாட்ட போற. கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல. அம்மா கம்பு எங்க செத்தான்? கம்பர் எங்க செத்தாருன்னா சிவகங்கை சிஹெச்ல அட்டாக்ல செத்தார். ஏய் இங்கடா. ஏய் சே மணி ஏய் இங்கடா. ஏய் ஐயோ இவங்கள்ட்ட நாடகத்தை கொடுத்ததுக்கு கேத வீடாக்கிட்டாங்களே. அடே ஏன்டா ஒப்பாரி வச்சு தொலைறிய? டா மாரடிக்கிறான். ஏய் இங்கறியா? ஐயோ நல்ல மனுஷனே. மனசு பொறுக்கலனே. ஏய் எதுக்குடா இப்ப அழுதுட்டு இருக்கிய? முந்தாந்து கூட ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தாரு கம்பர். அட எங்கடா போறா? டேய் இங்கடா. ஏதங்க ஆளெல்லாம் கூட்டியாரே போலயே. ஏய் வாடா வாடா. அடே 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 நல்ல நாடத்தை ஏன்டா அப்படி அரிச்சதுல மயான காண்டமா மாத்திரிய? அட எதுக்குடா இப்ப அழுகு? யோ நீ எதுக்கு அழுகுறப்ப? ஐயோ கம்பர் செத்து போறா. அட கம்பர் செத்துதான் போச்சு. என்ன செப்ப? ஐயோ ஏடா கம்பரை தெரிஞ்ச மாதிரி அழுகுறியே? கம்பர் எப்படி தெரியும்? ஐயோ எங்க பெரியம்மா மையனே. பெரியம்மா மையனா? அடே முந்தானத்து கூட ஆளுக்கு ஒரு கோட்டர்
கோட்டர் வாங்கி கட்டி அவன் பாரு பொம்பளையால கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏய் இங்க வாடா. ஐயோ ஏன் வாடா போய் அடக்கம் பண்ணணும்டா. அடக்கம் பண்ண முடியல. உங்களை தானே முதல்ல அடக்கம் பண்ணணும். ஏய் வந்து தோடா சனியை பிடிச்சோனே ஏன்டா இப்ப அழுதுகிட்டு இருக்க? ஐயோ கம்பர் அப்படி மனுஷனே நான் கேக்குறதா ஐயப்பா. அடே 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 ஏய் ஏடா அவர் ஏன்டா இல்ல கம்பர் சத்தத்துக்கு விழுந்து தெரிஞ்சாரு தொப்புல தெரிச்சிருவேன். மருதம் குழந்தை எப்படி வரா வண்டியில வரால வேல வரா ஒரு வேணும் பிடிக்க சொல்லிட்டு மாலைக்கு சொல்லிட்டியா? ஐயோ மாலை மட்டுமா கான்செப்ட் யார்ட்ட சொல்றேன்? கம்சட்டு நம்ம இவர்ட்ட சொல்லியிருக்கேன் ராதராதாமண்ணே. ஐயோ டேய் 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 ரெண்டு பேரும் யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கம்பர் சத்த போறாங்க. எந்த கம்பரு? கம்பர் நம்ம சுந்தரம் முண்டாட்டி வச்சா கவி சக்கரவர்த்தி கம்பண்டா ராமாயணத்தை எழுதினார்ல அந்த கம்பரு. அவர் பேசுனது பூரா எவனாவது இது டூப்ளிகேட் நாரதர் வருவியா ஒல்லி குச்சிய நாரதர் வருவான்னு ஏன்டா சொன்னேன்? இல்ல அவரோட போட்டி வரணும்னா என்னைய தானே நீ உள்ளுக்கு மனதுக்குள்ளேயே சொல்லியிருக்க. அண்ணே வானே கம்பரை போய் பதச்சிட்டு வந்துடும். டேய் உங்க ரெண்டு சேர்த்து போத சொல்லி மரியாதை போயிரு. ஏய் இங்க பாரு கவி சக்கரவர்த்தி கம்பர் யார் சுந்தரம் பண்ணி சேர்த்து கம்பரை பத்தி யாரா கேட்டா உனையா? உன்னை கம்பர் செத்துட்டாரு கேத்துக்கு வாங்க உன்னை கூப்பிட்டேனா? நீதான அழுத சிறப்பாக பாடினார கம்பர் தட்டி தா தூதி தாவு தி தூதி தத்துதி துத்துதி தா தூதி. என்னையா நீ மிரட்டற? காலையில சம்பளத்துல கை வைப்பியோ? கும்பாத இருக்கும்போது கூதியத்தா. ஏய் ரெண்டு பேரும் நம்பி எப்படி நாடகம் தூதி தூரியா தட்டி தா தூதி தாது தி தத்துதி தத்துதி துத்துதி திருத்தி ஒரு கவி பாட வக்கில்ல யாருக்கு? இந்த லட்சணத்துல ஒரு நாரதரா ஆட்டி வந்துறாரு. போடா போடா போடா. இங்க வாங்க யாருக்கு கை பாட தெரியல? இங்க ஒண்ணும் தெரியாம சும்மா ரெண்டு கவி பாடுனே. யாரு? உன்னால கவி பாட முடிஞ்சா? அப்போ கவி பேசத்தானே வந்திருக்கான். எத்தனை பேசுவ? யாரு? எத்தனை பேசுவ? உங்களுக்கு எத்தனை தெரியும்? ஐயா ரெண்டு பாடுறே நீ பெரியாளா? ஆமா 100 பாடுறேன் கவி. 101 பாடுவேன். 300 பாடுறேன். 301 500 பாடுறேன். 501 1000 பாடுறேன்டா. 1001 தெரியாதூர் கார்த்திகராஜன் மொய்யா போடுறா. மொய்யா போடுறாவா? ஏய் 1000 கவிகளை என்னால் பாட முடியும். நானும் பேச்சானே வந்திருக்கேன். நிபந்தனை என்ன? பாட முடியல. நீ தோத்துட்டா என்ன செய்ற நீ? நான் வாழ்க்கையில இதுவரை தோல்வி அடைஞ்சதே இல்ல. போட்டின்னு வந்துச்சுல. சரி தோத்துட்டா உங்க பேச்சுக்கு நான் வரேன். என்ன செய்யற? நான் அப்படி தோத்துட்டா உங்க கால்ல கும்பிட்டு விடுவேன். பேச மாற மாட்டேல? எங்க ஒண்ணு செத்தா மேடையில சான்னு வா இல்லன்னா எப்ப சரியா பேசிட்டான். கால்ல விடுறேன்னு சொன்னியா? என்ன எங்க அண்ணன் உங்கள்ட்ட தோத்துட்டா என்ன செய்வேன்? இவ்வளவு கூட்டத்துக்குள்ள காலை தொட்டு நான் கும்புறேன் சாமி. அப்படியா? அப்புறம் இவ்வளவு கூட உடலும் உயிரும் ஆயிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஒண்ணு மறுபடியும் அடிச்சுட்டு பிரிஞ்சிடாம இருக்க. இன்று போல் என்றும் இணை பிரியாம இருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு. வாக்கு நல்லா இருக்கு. சரி இப்ப எதுக்கு அவருக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க வர்றீங்க? ஆமா அப்புறம் என்ன சொல்றீங்க? போட்டி பாட முடியல என்ன செய்வான்? பாய் ஆவே ஒண்ணுங்க தோத்துட்டான் பாட முடியல. பாடலைன்னா அவன் எதுக்கு இங்க வர்றான்? அப்படி ஒருவேளை பாட முடியாம தோத்து தோல்வி ஒத்துக்கிட்டான்னா கொட்டை நாண்டுகிட்டு தாகட்டும். போட்டினா போட்டி தானே. அப்படியா? உன் மீது எவ்வளவு நம்பிக்கை அவருக்கு? என் தம்பிக்கு தெரியும். வா போட்டி தயார்ல பாப்பா பேசுவோம். பல்லாடு 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 இருத்தாண்டு பல்லாடு அப்படி வேண்டா. அவசரப்படுற ஏன் நாடகம் நம்மனால எவ்வளவு நேரம் 4 மணிக்கு முடிச்சிருவோம். நான் ஒரு ஆக்ரோஷம் உன்னை ஜெயிச்சே ஆகணும். ஒரு ஆக்ரோஷம் பேசி பாப்போம். என்ன? ஒண்ணு நான் வெட்டினா நீங்க கை தட்டுங்க. சரி பாப்போம். நான் ஜெயிச்சிட்டா என் கால்ல விழுந்து கும்பிடணும். கும்பிடு. பேச்ச மாற மாட்டேல? சாமி அதே மாதிரி வச்சுக்கோ. அப்படி ஒருவேளை காலை தொட்டு நான் கும்புறேன். எதுக்கு அண்ணனா? போட்டிக்கு அவன் தானே வந்தான். ஏன் நீ அழுகுற? இவ்வளவு கூடத்துல கும்பிட்டு விழுந்து காலை தொட்டு நான் கும்பிடுறேன். எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் சாமி. பேச்சு மாற மாட்டீங்கல்ல? எப்பயும் மாற மாட்டேன். நீ உசுர கொடுப்போம். நீ ஏங்குறோம். நீ உசுர விட்டுறாமடா. எனக்கு பயம். பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க போங்க. வெற்றியோட நான் திரும்பி கால்ல விழு வைக்கிறேன். நீங்க போங்க. காலை தொட்டு நான் ஒருவேளை நான் வெற்றின்னு சொல்லவே வானே. ஏய் ஒருவேளை அப்படி ஓட்ட நான் தோத்துட்டா பாப்போம். இந்த அளவா கொண்ட மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன். ஏன் வேற கட்டே இருக்கும்? வேற கட்டம் இருக்கவா? இந்த வேஷமே நான் போட மாட்டேன்டா. பாத்துக்குறோமா? வா பல்லாட பல்லாட பல்லா இருத்தாண்ட பல்லாட அப்படி வேணா உள் சேவடி செய்வதற்கு அப்ப பேச நானமே நன்னா மனமன்னு மனமன்னு ஆனாமன் நானே நான்
மானமும் ஈனமா மானா முன்முன்னே நன்னனும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. உலகெல்லாம் வளர்ந்த போத கரியவன் நிலவாவி நீர்வழி வேடியன் அழகில் சோதி நம்பர் தாழ்வான் மன சிலம்படி வாழ்த்து பேச அடித்து தடித்து தோகை கூத்தாரு கடிபடுத்து காத்து காடு கைதற நம்ம பக்கம். ஏய் என்ன அளவா கோட்டை ஓம் பக்கம் திருப்ப பாக்குறியா? பேஜ் பாப்பா பாத்துக்கோ முடிவு வெற்றி யாருக்கு பாத்துக்கோ. பொன்னி மணக்கங்க சிலம்படி புலம்ப சின்ன மன கொண்டு சேடி சொல்ல அண்ணன் மன வல்ல மனவர்தல் பேசு. அது ஒரு பிள்ளை என்றா வந்தவ நாளை என்றார் யாதவர் யாதன்றும் இல்லை என்றார் சொல்லிருக்காங்க. மூப்பில கொடுவல்கை மூணு அரசவை காப்பில் எழுதி போய் கரையில திறந்து வரி கோப்பில கொண்ட கொள்ள குருவில கொண்ட ஞான பேசு. ஆனக்கு குசியா கையறுக்க நாடுதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு என்பதெல்லாம் பற்றி எரிகிறது. ஐயோ அன்புரால் இட்டு அமுதம் சொல்லிருக்காங்க. நமசிவாய வாழ்க நாதந்தா வாழ்க இமைப்படுது நெஞ்சல் நீங்க தான் தாழ்வாக கோகடி ஆண்ட குருவில் தாழ்வான பேசு. உள்ள வந்து உங்க சினம் கத்து கொள்ளும் கூட பேர்த்து வெத்தல் அர்த்தோ விளம்பரம் சொல்லிருக்காங்க. சும்மா காது கொடுக்க மாட்டா ஊர் காசு. அண்ணே மருதமணி வானே வானே. டேய் மறுபடியும் என்ன அந்தால கூப்பிடுறேன். நான் கூட உன்னை சரி கோமாளி தானே எதுவும் தெரியாது நினைச்சேன். ஆனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி இன்னும் முடிவாகல இப்ப வெற்றி இவரை பாராட்டேன். பாராட்டல் பேஜியா பானே போனே கொடிய வாங்கி நின்னா திருப்பி பேஜ வேண்டியானே நீ பாராட்ட வேணா வா. நம்மதானே வெற்றி. புலவர்களுக்கு சர்ச்சை இருக்கலாம் சண்டை கூட வா சமாதானமா போ. அதெல்லாம் பயம் வந்துட்டா பயம் 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 அதெல்லாம் பயம் பயம் மட்டும் இல்லனே வெளிய இருக்க போறேன் ஆர்டர் வேஷம் போட்டா பீய திங்கன்னு சொல்றாங்க. பண்ணியாத போட்டா பண்ணியாத போட்டா பீய திங்கனா இல்லைனா குண்டியால விடணுமா நான் குண்டி அழுவவே மூச்சு வாங்குது. பயம் வந்துருச்சா? சரி பாவம் போனா போகட்டும் பொழைச்சு போகணும் விட்டா யார பார்த்து தலையில உட்காருங்களா? யார பார்த்து பாவம்? அப்ப இன்னும் எத்தனை மன்னன் பாடுவானவே வாயா வாடி நீ வாடி வருது நீ மனதா பெருந்திய கூடியே கூடி இளைய வருதமோடு அவர்தன் கல்விக்கு ஓடினேனா பேசு. என்ன நிக்கிறீ முடிக்கிறேனா தெரியலையா? யாண்டி இருங்க இருடி சொல்றானே காலக்கல் குதியா கையா அது ஏற்கனவே பாடிட்டேன் என்னடா பேசிக்கிறீங்க? பிச்சை போய்ணும் கற்கே நன்றே மைக்க முடச்சு விடாத நேரா வைடா. போட்டினா போட்டினா மைக் வந்தா கொலை மங்கை மீது குலவி இவர்கள் மாலையை திறக்க வச்சு யாவருக்கும் மூலமே என்ற மூர்த்தி பேச கணக்க புடிச்சா அக்கா உப்பு காய்ச்சி உம்மின்னு சொல்லியிருக்காங்க. பாதியில வருது மீதி எங்க சொல்லிக்கிட்டு அருகனை இழந்த மாலை முகந்தனை செர்வியர் சென்னை செய்தி சமந்தனை மறுபடி வெஞ்சர வாடி படதனை திருமணி தந்தனை திருவி பேச தாங்க வாங்க தம்மை இயல்பார் பொருத்தல் தலை சொல்லியிருக்காங்க. டேய் கிழிச்சா இது திருக்குறள்யா? திருக்குறள் பரிச்சை வச்சிட்டு பேச கவிதானே போட்டி தவறா பேசலையே. திருக்குறளையா பாரு பேசுங்கப்ப போட்டினா என்னன்னா பேசலாம்ல. காரகார காமல் வைத்தாவனே போற இந்த புள்ளி மாற டேய் கவி ஏன் கவி ஓ வாயை புத்து என்ன தெரிஞ்ச விஷயத்தை ஏன் பேசுறீங்க? ஓடி நிக்கறது சொல்லி நாடி நாட்கள் மணி ஓடி உலகம்பட்டில நிக்கிறான் பஸ் காய்ச்சலாம. உலகம்பட்டிலடா நிக்கிறான் மூச்சு விடாம பேசுறேன். நம்ம பத்தி ஒரு தெரியுமா? மூச்சு விடாம பேச நீ வாய் கொடுத்த புக்கு தானே எல்லாமே. டேய் பிச்சு காக்கை காக்கா கூகை காக்கை காக்கை ஏய் என்னடா கும்புலாம் கட்டற? ஏய் காக்கை காக்கா கூகைடா. அதான் சொன்னேன். நம்ம ஜெயிச்சிட்டோம். வெற்றி பொறுமைக்கு ரொம்ப நல்லா இருக்கு கால்மது நண்டு நல்ல சொற்கள் நண்டு அப்புறம் நண்டு நேத்து தொண்டியில 480 ரூபாய் நண்டு. ஏய் முட்டாப்பள நண்டு இல்லடா நன்றுடா அது. அதான் சொன்னேன். மரியாதை எப்ப தோல்வி ஒத்துக்க பாவ போனா அப்புறம் உயிர் பிச்சை கொடுக்குறேன். நீதான் நான் தோக்கலே பாடு கெட்டத பண்ற மீது ஆளு இது ஒரு முறை நீ பொருளை பால் யாரது பாடு பெரிய விட்டு உலகடாவணி மயிரவர மதியில் ஆனப்படுறாங்க தீர சொல்லி தொழுது அமர்ந்தனை என்பதற்காக கோலம் அமங்கை மீது குலவை முருகனை மாலையை போனானே முருகாபுரம் எதற்காக தன்னுடைய நாடு தந்தை தாய் எது வேணாம் என்பதற்காக என் நாடு என் மக்கள் எனக்கென்ற ஒரு நாடு என்ற உரிய போனார்னா காரணம் என்ன? அருவம் உருவமாகி அனாதியை பலவாய் உண்டாய் பெண்மாமை நின்று சொல்லி பிளம்பதில் மேடியாய் வாடா. ஏய் புராண புயல்னாக இலக்கீடினாக வா. அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாவை நின்று சோதி பிளம்பதில் மேடியாகி கருணைக்கிற மோங்கள் ஆறும் கரக பிடி வேண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் உதித்தனம். ஏன் இதுக்கு போற? ஏய் எங்க போற? ஏன் போற? புராண புயல்னாக இலக்கிய இடினாக வசன மேதைனாக பெட்டிக்கார சொன்னாரே 3000 ரூபாய்க்கு போட்டு போயிட்டானா? இலக்கிய இடினாகலப்பா. எங்கடா ஏணி தூக்கிட்டு போற? என்னடா இவன் ஏணி தூக்கிட்டு போற, இவன் தண்ணி கேட்டு தூக்கி போற. டேய் இங்கறியா உன் தொம்பி பெரிய நிப்பாட்டி விடுவான அவன் மாதிரி நிப்பாட்டி ஏறதுக்கு போற. அவன் இவன் நேரம் நீ நிப்பாட்டுவேன் சொன்னது ஏன் நிப்பாட்டுறதானா?
என்னடா கம்பி மேல நடக்க போறியா? ஏய் மரியாதை வந்துரு, என் பொறுமைக்கு அளவு இருக்கு. டேய் குரல் யுத்த காட்டுறீங்க, யாரும் தலையிலாச்சும் போட்டு போயிருறா? அடே அடே இங்க கீழே விழுந்தா இருக்க 4 எலும்பு தெரிச்சு போயிரு, மரியாதை இறங்கிரு சொல்றேன். நாடக வேற நிறைய வாங்கி வச்சிருக்க.